தற்போதைய அண்மைச் செய்தி. அன்னை தெரசா துவக்கி வைத்த முதியோர் இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குவேன் என அமைச்சர் தாமு அன்பரசன் மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ஐயப்பன் தாங்கலில் உள்ள முதியோர் இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குவேன் என அமைச்சர் தாமு அன்பரசன் மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்குமார். இந்த விளம்பர திமுக ஆட்சியில் மக்களை காக்க வேண்டிய அமைச்சர்களே மக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் தாமு அன்பரசன் முதியோர் இல்லத்தை இடிப்பதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரம். கண்டிப்பாக சிகாமணி, போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பரணிப்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி சாலை கலைஞர் நகர் என்ற பகுதியில் லிட்டில் டிராப்ஸ் என்ற ஒரு முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை தெரசா அவர்களால் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தினமும் மருத்துவ சிகிச்சையிலிருந்து 3 வேளையும் உணவளித்து இலவசமாக அந்த முதியோர் இல்லம் என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட காவல்துறையினர், மாநகராட்சி உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் சான்றிதழ் கொடுத்து அங்கே ஆதரவற்ற சாலைகளில் நடைபாதையில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களை இங்கு சேர்ப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கலைஞர் நகர் சாலையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கும் இந்த முதியோர் இல்லத்திற்கும் தொடர்ச்சியாக அவர்கள் முதியோர் இல்லத்தை நடத்த முடியாமல் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில இன்று காலை 8 மணி அளவில் அந்த தொகுதி ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சிறுதொழில் துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் திமுக குண்டர்களோடு அந்த பகுதிக்கு வந்தார். அப்போது முதியோர் இல்ல நிர்வாகிகளை இந்த பகுதியில் இந்த முதியோர் இல்லத்தை இடித்துவிட்டு கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். இது பட்டா இடம், அந்த முதியோர் இல்லத்திற்கு சொந்தமான இடம், அனைத்து ஆவணங்களும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ஒரு துறை அமைச்சர், தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் இந்த முதியோர் இல்லத்தை இடித்து விடுவேன் என மிரட்டி இருக்கிறார். இது எங்களுக்கான இடம், எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம், எங்களுக்கான, அதாவது அந்த பத்திரப்பதிவுத்துறையின் மூலம் இந்த லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்திற்கு சொந்தமான இடம் என ஆவணங்களை காண்பித்தும் அவர் கொஞ்சம் கூட இது பண்ணலாம நிர்வாகிகள் கொலை மிரட்டல் வைத்திருக்கிறார். கூட திமுக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசி நிர்வாகிகள் என அனைவரும் சேர்ந்து அந்த மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள், இடித்து தள்ளுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களின் கழிவுகள், அதாவது அவர்களுடைய உடைகள் குப்பைகள், சேரக்கூடிய குப்பைகள் அந்த பகுதியில் பாதுகாப்பான இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. இந்த குப்பை தொட்டியும் வலுக்கட்டாயமாக ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் வைத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளி இருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் முதியோர்களுக்கு சாதகமான அரசு என சொல்லக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக முதியோர்களுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் அமைச்சர் தாமு அன்பரசன் தனது சொந்த தொகுதியில் ஒரு முதியோர் இல்ல 35 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்ல நிர்வாகிகளை மிரட்டி இருக்கிறார். அது ஏன் காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்கள் அந்த பகுதியில புதிய குடியிருப்புகளை கட்டி வருது. அவர்கள் கழிவுநீர் கால்வாய் தனியாக அமைக்காமல் அந்த கலைஞர் நகர் என சொல்லக்கூடிய அந்த பகுதி சாலையிலேயே கழிவுநீரை திறந்து விடுகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே கழிவுநீர் பிரச்சனையால பாதிக்கப்படுது. குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இருக்கக்கூடிய அந்த முதியோர் இல்ல வாசல்லையே கழிவுநீர் கால்வாய் கொட்டப்படுறதுனால அசுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த முதியோர் இல்லத்தை பொருட்படுத்தாமல் கட்டுமான நிறுவனத்துக்கு ஆதரவாக கலெக்ஷனுக்காக மட்டுமே இந்த அமைச்சர் முதியோர் இல்ல நிர்வாகிகளை மிரட்டி இருக்கிறார். இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதாவது என்ன செய்தாலும் சரி இந்த முதியோர் இல்லத்தை இடித்து விடுவேன் என தெரிவித்திருக்கிறார். இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஒரு துறை அமைச்சர், தற்போதைய விளம்பர திமுக அரசின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய தனது சொந்த தொகுதியிலேயே ஒரு முதியோர் இல்ல நிர்வாகிகளை மிரட்டி இடித்து தள்ளிவிடுவேன் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி
ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கும் அதே போல கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே இந்த அமைச்சர் பேசி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் திமுக ரவுடிகள், குண்டர்கள் முதல் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வரை மிரட்டல் விடுப்பதும் ஏழை எளிய மக்களை வஞ்சிப்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனை தடுக்க விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அதாவது அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறார். காவல்துறையும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறது. இது முக்கிய இந்த முதியோர் இல்லத்தோட முக்கிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சென்னை மாநகர காவல்துறை, தாம்பரம் மற்றும் ஆவடி காவல்துறையினர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களை இந்த இல்லத்தில் தான் சேர்ப்பதற்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் பங்கு என்பது இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது அதிகமாக இருக்கிறது. நாம் காட்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போதே குன்றத்தூர் காவல்துறையினர் ஒரு முதியோரை சேர்க்க நிர்பந்தம் படுத்தியிருக்கிறார்கள். அந்த முதியோரை சேர்க்கும் காட்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். அது மாதிரி காவல்துறையினர் அந்த ரெக்கமெண்ட் பண்ணியும் பல முதியோர்கள் இங்க சேர்த்திருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் குண்டர்களுக்கும், வசதி படைத்தவர்களுக்கும், கட்டுமான நிறுவனங்களுக்கும் லஞ்சம் லாவணியத்திற்காக ஒரு முதியோர் இல்லத்தை மிரட்டி இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.